இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து இப்போ நம்ம சுத்தாண்டியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா இது வந்த பிறகு நம்ம இதை கிரேவி பண்ண போகிறோம். வேக வச்சுட்டு இப்போ இதை வெந்து போச்சு. நம்ம எடுத்து இதை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வெடிக்கட்டி வேண்டியதான். இதை மணால் வச்சிட்டோம்னா நம்ம எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் விடணும். கிரேவி வதக்கிறதுக்காக சார் கொஞ்சம் எண்ணெய் விட்டோம். எண்ணெய் விட்டதுன்னு இது வரல. ஒரு பல் இஞ்சி, 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், மீடியமான சைஸ் 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய். இதை நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி போட்டு இது வதங்கிச்சுங்க. இதுமாரி வதங்கணுன்னே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதாக. இப்போ அடுப்பை நம்ம வதங்கினது இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி பேஸ்ட்டாக அரிசி எடுத்துகிட்டு வரப்போகிறோம். நம்ம இது இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு இது பாருங்க பேஸ்ட்டாக அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு இப்போ செய்ய போகிறோம். நம்ம தெரிஞ்சோம் பானையில் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டோம். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டோன்னே 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு எல்லாம் பொரிஞ்சிச்சு. பொரிஞ்சோடனே நம்ம வெங்காயம் போட்டு வதக்கணும். பொன்னிறமாக வதக்கின்னு இருக்கும். அது பிறகு இதுமாரி வதங்கினோடனே நம்ம அரிசி வச்சுக்கிற பேஸ்ட்டு இதெல்லாம் நம்ம ஊற்ற போகிறோம். இதில் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம தேவையான கிரேவிக்கு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஊற்றிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். காரத்துக்கு ஏற்ற தேவையானது உங்களுக்கு. எங்களுக்கு தேவை வந்து 1/2 டீஸ்பூன் தான். ஏற்கனவே பச்சை மிளகா நாங்கள் கொஞ்சம் 2 போட்டிருக்கனால எங்களுக்கு நாங்கள் கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கோம். நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நம்ம மூடி வைக்க போகிறோம். மூடி வச்ச உடனே சிம்மிலே தான் இருக்கணும். அது எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு வர வலிக்கும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதை எடுத்துட்டு இப்போ நான் இதில் இந்த பூவை போட போகிறேன். அந்த சுத்தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு நம்ம இந்த கிரேவியில் போட போகிறோம். கிரேவி ரெடி. இந்த ப்ராக்கலி வந்து காலிஃப்ளவரோட முன்னார். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.